Hey guys, நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர் டு அவினாசி ரோட்ல அவினாசிக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு தாபால இருந்திருக்கோம். தாபான்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னே சொல்லலாம். ஸோ எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல சர்ச் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது இந்த இடம் வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன்ஸும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. நிறைய பிக்லாம் எடுக்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், வாங்க போகலாம். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்ததும் ஆர்டர் பண்ணிட்டு தேங்காயிலே பாரு கோகோனட்ல செய்யறது. ஓகே, தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் போட்டு சமைச்சு கொடுப்போம். ஓகே, சரி பண்ணுங்க பார்ப்போம். ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. லொக்கேஷன் வேறு ரொம்பவுமே நல்லா இருக்குது. நம்மளால் ஒரு இடத்துல உட்கார முடியல. போய் பார்ப்போம் எந்தெந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். முக்கியமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நிறைய விஷயத்துக்கு போவோம், நிறைய இடத்துக்கு போவோம். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்லாம் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டோம் அவங்ககிட்ட. அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து ஃபிஷ் மசாஜ்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இது எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இல்லாத ஒரு விஷயம். நல்லா பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. பட் இதை பார்க்கும்போது எனக்கும் வந்து ஃபிஷ் மசாஜ் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஐடியா தோணுது. ஸோ இறங்கலாமா வேணாமான்னு ஒரு டவுட்லேயே நின்றுட்டுருக்குறோம். எவ்வளோ குட்டி குட்டி மீன்ஸ்லாம் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. குழந்தைங்க ஃபேமிலியோடு வரும்போது இதெல்லாம் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ் டேங்க்லாம் வச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவுமே அட்ராக்டிவாலாம் இருக்கிறதில்ல. பட் இது வந்து ஒரு க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது நமக்கு பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய பெரிய மாலில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 200 ருபீஸ் இல்லாமல் வந்து ஃபிஷ் மசாஜ்லாம் பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் வந்து இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்கள் என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. நம்ம வந்த டைமாக என்னன்னு தெரில, க்ளவுடியாக இருக்குது, பிக்கும் செம்மையாக வரும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ லொக்கேஷன் சூப்பராக இருக்கனால நிறைய ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணலாம் இன்றைக்கி. ஸோ அங்கே நம்ம வந்து ஃபிஷ் மசாஜ் எடுக்கும்போது ஒரு ஆள் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே வரும்போது நான் எடுக்கிற பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் வரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி கம்பெனி கொடுத்தாங்க. இது பெரிய இடமா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து ஃபிஷ் மசாஜ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து உட்காந்துக்கலாமாட்டு இருக்குது. நல்லா இருக்குது. நிறைய மீன்லாம் இருக்குது, கடிக்குது கொஞ்சம் கொஞ்சம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். அவங்களாம் எப்படின்னு தெரியல. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் மசாஜ் எடுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அப்படியே கால்லாம் கூசுது. பார்ப்போம். ஸோ இந்த செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட்லாம் வச்சு ஃபயர் கேம்புக்கான செட்டப் எல்லாமே அப்படியே இருக்குது. பட் நமக்கு ஃபயர் கேம்ப் பண்ணும்போது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும், உங்களுக்கான அந்த ஃபுல் வியூ கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். இப்போ பார்க்கும்போதே நல்லா இருக்குது. நாங்கள் அடுத்த லொக்கேஷன் பார்க்கலாம். அடுத்த லொக்கேஷன் அப்படின்றப்போ அவங்க என்ன சொன்னாங்க, முன்னாடி எங்கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று இந்த மாதிரி பார்த்துட்டோம், ஃபயர் கேம்ப் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அடுத்து இங்கே பார்த்தோன்னா கலர் கலராக சேர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஃபேமிலியோடு எல்லாருமே வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும், சாப்பிட்டு முடிச்சது மட்டும் இல்லாமல் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக
இது வந்து மியூசிக்கல் சேர் செட்டப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபேமிலியாக ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா மியூசிக்கல் சேர்ஸ்லாம் ப்ளே பண்ணி அதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா ஸோ மியூசிக்கல் சேர்ஸ் வந்து பண்ணுவாங்க. இது ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டாக இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸில் தான் வைப்பாங்க, நிறைய ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது கொஞ்சம் புதுசாகவே பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது இந்த செட்டப். ஸோ அடுத்தது பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த மியூசிக்கல் சேர்ன்ற விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி பார்த்தோன்னா இங்கே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்காங்க. அந்த டாப் வியூல இருந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ரோட் பேஸ்ல இருக்கு. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இதை கேட்கும் போதே சொன்னாங்க, ஏன் அது அந்த பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து கான்செப்ட் பேஸ்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டெய்னர் இந்த கான்செப்ட் வச்சு தான் ஃபுல்லாக மற்ற சரௌண்டிங்கில் வர எல்லா குடிலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த கண்டெய்னரில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இன்னும் ரெடி ஆகலை ப்ரோ, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ரெடி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானிங்கில் தான் இன்றைக்கி இருந்தோம். பட் எங்களால் சாப்பிட முடியல. இன்கேஸ் நீங்கள் அடுத்த டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் லக்கி பர்சனாக இருப்பீங்க அங்கே போய் சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அங்கே போய் சாப்பிட்ணுன்ற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நல்லா யோசிச்சிருந்தாங்க. இதுவுமே அதோட இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடில் பார்க்கும்போது மேலே மட்டும்தான் இருக்கும். எல்லா தாபாலையும் போயிருக்கிறோம். போய் பார்க்கும்போது மேலே தான் இருக்கும். இது வந்து ஒரு 4 அடி 5 அடி கீழே இருக்குது. ஸோ அண்டர் கிரவுண்டில் இருக்கனால இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒரு நாய்ஸ் இல்லாமல் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. நல்லா இருக்குது. பார்ப்போம். டிஷ்ஷு வந்துருச்சு. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். மறக்காமல் நீங்களும் வாங்க. நம்ம டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது அண்ணன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க சாப்பிட்டு நம்ம எப்படி இருக்குது, டிஷ் எப்படி இருக்குது, எல்லாமே ஓகே. பட் டிஷ் எப்படி இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது என்ன டிஷ்னா? மம்மம். அதாவது மம்மம் ஸ்பெஷல் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? என்ன இது? ஓகே, முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துடுவீங்க. ஓகே. இது என்னண்ணா, இது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கீங்க. வெல்கம்ன்ற மாதிரி. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா. சரி ஓகேண்ணா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டெக்கரேஷனே இவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இதெல்லாம் தக்காளி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உள்ள கேண்டில்லாம் வச்சுருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து வெல்கம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இது வந்து மம்மம் ஸ்டைலில் வந்து அவங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்களாமா. ஸோ வெல்கம் டிஷ்ஷே இப்படி நல்லா இருக்குது அப்படின்றப்போ நம்ம ஆர்டர் பண்ண பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அதை சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதே சாப்பிட்றலாம். ஸோ கேண்டில்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த கேண்டில்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். பட் நல்லா இருக்குது. கொஞ்சம் கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டமரை எப்படிலாம் வெல்கம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிஷ்லாம் சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம பள்ளிப்பாளையம் வர வரைக்கும் பசி தாங்காது. ஓ சூப்பர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப காரமாகவும் இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமையும் இல்லாமல் மீடியமான இதில் கஸ்டமர் எப்படி விரும்புவாங்கன்றதை நல்லாவே அனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நிறைய ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நிறைய அந்த கேப்சிகம் அதெல்லாம் போட்டு அந்த ஓவராக பிளேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக என்ன டிஷ்ஷோ அந்த டிஷ்ஷு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க. வெல்கம் ட்ரிங்க்கே இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பார்ப்போம். அடுத்து நம்ம ஆர்டர் பண்ண டிஷ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட் வரலாமா, எப்படி எந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்திருக்கு. பிரியாணி வர சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. லெக் பீஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. வாவ், இதை சாப்பிட்டாலே நான் குண்டாயிருவேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லாவே இருக்குது.
ரொம்பவுமே ஸ்பைசியாக இல்லாமல் ஒரு மீடியமான இதில் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க அவங்களுக்குலாம் கொடுக்கணும், ஸ்பைசியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த டிஷ்ஷை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லெக் பீஸ் சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷன் அடுத்தடுத்து நான் போகணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே தான் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய லொக்கேஷன்ஸ்லாம் போகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கிரேசியான லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுத்து ரிவ்யூலாம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை தேடி உங்களுக்காக வீடியோவாக கொடுப்போம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி பேஸ்டு ரெஸ்டாரண்ட். ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கனாலும் சரி, ஒரு பார்ட்டினாலும் சரி, எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் இங்கே வாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரைஸஸ் வந்து எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ரொம்பவுமே ஹைலி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரியேட்டிவான அடுத்த ஒரு லொக்கேஷனில் உங்களை மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே நாங்கள் வர்றோம். ஸோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாடிவாலா. பை.